இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இந்த இடத்துக்கு நான் உன்னை வரவழைச்சேன். ஆனா என்னோட மொத்த நம்பிக்கையையும் நீ சுக்கு நூறாக்கிட்ட கானிஷ்கா. பாபா, இந்த கானிஷ்கா கொஞ்சம் தடுமாறி இருக்கான், அவ்வளவுதான். தோத்து போகல, தோக்கவும் மாட்டான். அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த நாகராணிய இன்னும் ஏன் கண்டுபிடிக்காம இருக்க? காலம் கைமீறி போய்கிட்டு இருக்கு. நமக்கு இருக்கிற நேரம் பத்தாது. பாபா, நானும் அந்த முயற்சியில தான் இருக்கேன். ஆனா இந்த தடவை நம்ம முயற்சியை முறியடிச்சது அந்த நாகராணியுடைய சின்னம்மா விஷாக்கா. கஷ்டப்பட்டு அந்த நாகராணியை நான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன் பாபா. ஆனா அந்த விஷாக்கா என் முயற்சியை முறியடிச்சிட்டா. அந்த நாகராணியை நான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த விஷாக்கா தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி என்ன தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னா உன்னால நம்ம எதிரியான அந்த நாகராணியை கண்டுபிடிக்கவே முடியாத கானிஷ்கா? இவ்வளவுதானா உன்னோட திறமை? இல்ல பாபா, இந்த கானிஷ்கா அவ்வளவு சுலபமா தோல்வியை ஒத்துக்க மாட்டான். கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவளை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் போரும் கானிஷ்கா. என்ன அந்த அளவுக்கு பலவீனமானவனா நினைக்காதீங்க. நான் யாரு, என்னுடைய சக்திகள் என்னன்னு சீக்கிரமாவே நிரூபிக்கிறேன். கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் கிளம்புறேன். ஜெய் மகாகாளி. அப்பப்பப்பப்பப்பா, இந்த உலகமே ஒரு நாடக மேடன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் என் கண்ணால அதை பார்த்தேன். இல்ல, நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாம்பு எப்படிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கா? எத்தனை பேரோட மூளைய மழுங்க வச்சிருக்கா இவ? இல்ல இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் இந்த பாம்பு இவங்களுக்கு பொண்ணுன்னு நடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப என்னடானா இவளுக்கு கல்யாணமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவாளா, அப்புறம் குழந்தை. ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல, நான் இதுக்கு தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு நல்லது தானே? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அமிர்தா வீட்டை விட்டு போயிடுவாளே, பீட தொலைஞ்சதுன்னு இருக்கலாமே. இந்த சரோஜாவுக்குன்னு குழந்தை குட்டி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேரும்? ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கிற என் பையன் படிப்பை முடிச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது நான் இந்த மொத்த சொத்தம் அவன் பேர்ல வர மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் நானும் ராஜியும் ஜாம் ஜாம்னு சந்தோஷமா இருக்கணும். அதான் கரெக்ட். இந்த கல்யாணம் நடக்கிறது தான் நல்லது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானே இததான் சொல்லுவாங்க போல் இருக்கு. ஹலோ, நான் தான் மயூரி. காரியம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு? எல்லாம் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. எங்க கல்யாணம் நடக்கிறதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒவ்வொன்னா இப்பதான் கிளியர் ஆயிட்டு இருக்கு. இத்தனை நாள் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு ரொம்ப பயத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட எல்லா கவலையும் பறந்தே போச்சு. ரியலி? ஆமா, எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க போறது 100% கன்ஃபார்ம். ஏன் தெரியுமா? அர்ஜுன் இப்ப தானே என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டான். இனிமே பார், அர்ஜுனுக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்க யார் நினைச்சாலும் முடியவே முடியாது. நம்ம பிளானுக்கு தேவைப்படுற முக்கியமான ஸ்டேஜ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த வீட்ல என்னோட ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கு. குட், வெரி குட். கவலைப்படாத,
இனி நாம நினைச்சதெல்லாம் ஈஸியா நடக்கும். இப்போ என் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இனிமேதான் இந்த மயூரி இந்த வீட்டை எப்படி ஆட்டி வைக்க போறான்னு எல்லாருக்கும் தெரியும். நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஷியோர், அப்டேட் பண்றேன். எப்படி இருந்தாலும் வெற்றி நமக்கு தான். சரோஜா, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கெஸ்ட் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிடணும். ஒரு வாரம் கல்யாணம் நடக்கணும். முதல்ல கடவுளுக்கு பூஜை பண்ணணும், அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும், அப்புறம் நார்த் சைட்ல எல்லாம் பண்ணுவாங்களே டான்ஸ், மியூசிக், மெஹந்தி, அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணிடலாம். பேசாம நான் நல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிடுறேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் சாஸ்திர சம்பிரதாயப்படி நடக்கணும். பாவம், அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, அதுவும் ஏன் கல்யாணத்துக்காக. சரோஜா, கல்யாணத்துக்கு வரவங்கெல்லாம் மண்டபத்திலேயே தங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஒரு வேலை செய்யறேன், இப்பவே 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம்ஸை புக் பண்ணிடுறேன். இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு, ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாம் செய்யறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஷெஃபை வர வச்சிடலாம். மொத்தத்துல நம்ம பொண்ணு கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது சரோஜா. இன்னொரு விஷயம், நகை புடவையெல்லாம் உன்னோட டிபார்ட்மெண்ட், அதை நீ தான் பாத்துக்கணும். என்னாச்சு சரோஜா? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம்னு எவ்வளவு சந்தோஷத்தோட இத்தனை விஷயத்த சொல்லிட்டு இருக்க, நீ என்னடானா வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா அமிர்தா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டுக்கு போயிடுவாள்ல, அவ கூடவே இந்த வீட்டோட சந்தோஷமும் போயிடுமேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடு வெறிச்சோடு போயிடும். ஆமா சரோஜா, நீ சொல்றது உண்மைதான். பொம்பளை பிள்ளைங்க இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவங்க தானே. இந்த வீட்டுல இருந்து போய் அந்த வீட்டுல சந்தோஷத்தை நிரப்புவா. நான் அந்த வீட்டுக்கு போறது சந்தோஷத்தை நெருப்படுறதுக்காக இல்ல, அந்த வீட்டை நரகமாக்குறதுக்கு. ஏங்க, எத்தனை வருஷங்களா நாம குழந்தை இல்லைன்னு ஏங்கிருப்போம். எல்லாரும் என்ன பார்த்து மலடின்னு கூட சொன்னாங்க. குழந்தை இல்லாம நான் ஏங்கறத பார்த்து அந்த ஆண்டவன் மனசிறங்கி அமிர்தாவை கொடுத்து மலடிங்கிற பேரை அழிச்சிட்டான். இத்தனை நாள் இந்த வீடு, என் மனசு, எல்லாரும் மனசுலயும் நிறைஞ்சிருந்த அமிர்தா இப்போ கல்யாணமாயி இந்த வீட்டை விட்டு போக போறாங்க. அவ அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வீடு வெறுமையாயிடும். மறுபடியும் நான் மலடி தானுங்க. அந்த ஆண்டவன் என் தலையில தாய்மைங்கிறதே தற்காலிகம் எழுதி வச்சுட்டான் போல இருக்கு. ஆமா சரோஜா, எங்கிருந்தோ வந்து பாலைவனமா இருந்த நம்ம வாழ்க்கைய சோலைவனமா மாத்தினவ அமிர்தா. இந்த வீட்டுல அவ இல்லைங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அதுக்குன்னு நம்ம சுயநலத்துக்காக அவ சந்தோஷம், வாழ்க்கைய பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? பொண்ணை பெத்த எல்லா அப்பா அம்மாவும் இதை சந்திச்சுதானே ஆகணும். மனசை தேத்திக்கிறத தவிர நமக்கு வேற வழி கிடையாது சரோஜா. சந்தோஷமா அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க.
நீங்க விக்ரம் வீட்ல போய் அவங்க கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அப்பா, விக்ரம் சார் ஒத்துக்கிட்டாராப்பா? என்ன சொன்னாரு? அப்பா, அர்ஜுனுக்கு ரொம்ப அவசரம். அவனுக்கு டென்ஷன் தாங்க முடியல. விக்ரம் சார் வீட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்களா? சரி, கேட்டுக்கோங்க. எல்லாருடைய கேள்விக்கு ஒரு பதில் தான். விக்ரம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, இந்த கல்யாண விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட பேசணும்னா அவரே நினைச்சிட்டு இருந்ததா சொன்னாரு. ஆனா எப்படி பேசுறதுங்கிற தயக்கத்திலே இருந்திருக்காரு. அந்த நேரத்துல நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதிலும் சரோஜா தங்கச்சி பொல்லுக்கு கல்யாணம்னு ரொம்ப பரவசப்பட்டுட்டாங்க. அது சகஜம் தானங்க. மொத்தத்துல இனிமே நம்ம அர்ஜுனோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அப்பா, அமிர்தாவை பாத்தீங்களா? அவங்க கிட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நிதானம்டா, கொஞ்சம் நிதானமா இரு. அப்பா குலதெய்வமே, நீ கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுற பொண்ணுகிட்ட நான் நேரடியா பேசிட்டேன். அவளுக்கும் கல்யாணத்துல சம்மதம் தான். போருமா? அங்க பாருங்கப்பா, ஆம்பளையா இருந்துகிட்டு பொண்ணுங்க மாதிரி வெக்கப்படுறான். இத்தனை நாள் மூஞ்சி வீங்கி போன பூசணிக்காய் மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க, பூ மாதிரி மலருது. சரி சரி, இப்ப நான் சொல்றது கவனமா கேளு. இத பாருங்க, இப்போதைக்கு இந்த விஷயம் நம்ம 4 பேருக்குள்ளதான் இருக்கணும். ஹேமா, இந்த விஷயத்தை பத்தி நீ இப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து நானே இதை பத்தி அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு அம்மாவை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு. சரிங்க, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடலாம். இல்லனா லாஸ்ட் மினிட்ல எல்லாருக்குமே ரொம்ப பரபரப்பாயிடும். என்ன? இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீடு வெறுமையாயிடும். நான் மறுபடியும் மலடி ஆயிடுவேன். அந்த ஆண்டவன் என் தலையில தாய்மைங்கிறதே தற்காலிகம்னு எழுதி வச்சுட்டான் போல இருக்கு. அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் என் மேல சுயநலமே இல்லாத அன்பு செலுத்துறீங்க. நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன் எதுவுமே விசாரிக்காம என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. பெத்த பொண்ணு மாதிரியே என்ன பாத்துக்கிட்டீங்க, அன்பா பாத்துக்கிட்டீங்க, பாசத்தை காட்டினீங்க. அதுக்கு நன்றி கடனா நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? உங்க அன்புக்கான நன்றி கடனை நான் செலுத்தியே தீரணுமா? உங்களோட பொண்ணு அமிர்தா உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன்.
அம்மா, இனிமே நீங்க மலடின்னு உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்பா அம்மாவை தொலைச்சேன்னா அனாதையா நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அப்பாவா அம்மாவா பாசத்தை கொட்டினீங்க. நான் இன்னைக்கு அதுக்காக உங்களுக்கு நன்றி கடனை செலுத்துறேன். இனிமே நீங்க என்னைக்குமே குழந்தை இல்லைன்னு ஏங்க கூடாது. அம்மா, நீங்க மலடி இல்லை, உங்க வயிற்றுல சீக்கிரமே ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுது. இனிமே உங்களுக்கு தாய்மை தற்காலிகமானதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு அழகான குழந்தை உங்க மடியில விளையாடுற நாள் கூடிய சீக்கிரம் வந்துடும். கவலை இல்லாம தூங்குங்க. எல்லாரும் கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கல்யாண பொண்ணு நான் இங்க இருக்கும்போது என்னை விட்டுட்டு டிஸ்கஷன் பண்றீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குல்ல, அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி, நானும் இப்பதான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசிட்டு வரேன் மாமா. அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த கல்யாண விஷயத்துல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆனா அவங்களால கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, இல்லையா அர்ஜுன்? இருக்கும் இருக்கும். நாமெல்லாம் மும்மரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் விடவும் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எப்ப கல்யாணம் நடக்க போகுது, எப்ப இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக போறேன், எப்ப அர்ஜுனுக்கு மனைவி ஆக போறேன்னு இருக்கு. மாமா, நாளையில இருந்து ஷாப்பிங் ஆரம்பிச்சிடலாமா ப்ளீஸ்? சிட்டில ஒரு புதுசா ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்களாம். ப்ளீஸ் நாம எல்லாரும் சேர்ந்து போய் அங்க பார்க்கலாமா? சரிம்மா, எல்லாரும் போலாம். இது பாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் படுத்துக்கோ. அர்ஜுன், கரண், நீங்களும் போய் படுத்துக்க. மற்றதெல்லாம் காலையில பேசிக்கலாம். சரிப்பா, வாடா. குட் நைட். குட் நைட். எங்க எங்க எழுந்துருங்க, விடிஞ்சிருச்சு, எழுந்துருங்க. எங்க இன்னைக்கு என்னமோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கு. ராத்திரி எனக்கு விசித்திரமான கனவு வந்துச்சு. அது உண்மையா கனவான்னு கூட புரிய மாட்டேங்குது. என்னமோ ஒரு விசித்திரமான அனுபவமா இருந்ததுங்க. எனக்கும் என்னமோ அப்படிதான் இருந்தது சரோஜா. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் போக கூட மூடு இல்ல. ஏங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சரோஜா, நேத்து நீ சொல்லிட்டு இருந்தல்ல, அமிர்தாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவா, இந்த வீடே வெறுமையாயிடும்னு சொன்னல. என்னமோ அதையே நினைச்சிட்டு படுத்தினா அதான். சரோஜா, அமிர்தா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நாம எப்படி இருக்கிறது? அப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன்பா. அமிர்தா, நீ எதுக்குமா இதெல்லாம் கொண்டு வர? பொண்ணு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காஃபி கொண்டு வரக்கூடாதா? எடுத்துக்கோங்க, சுட சுட காஃபி குடிங்க. இன்னைக்கு என்னமோ நீ காஃபி கொடுக்கறமா, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்படி எங்க மேல அன்பு காட்டுறதுக்கு யாருமா இருக்கா? அப்பா, உங்க மனசு படுற வேதனை எனக்கு புரியுது. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். இதே ஊர்ல தானே இருக்க போறேன். அப்பப்போ வந்து உங்க கூட பேசிட்டு உங்க கூடவே இருப்பேன். இருந்தாலும் இன்னைக்கு நீ இங்க இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இங்க வந்து செய்யறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இல்ல அமிர்தா? நீ விட்டுட்டு போற இடத்த நெருப்ப யாராலையுமே முடியாதுமா. நிச்சயமா முடியுமா?